قال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி தொடங்குகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் நாம் இன்றைக்கு ரமலானுடைய 2வது நாள் நோன்பை நோற்றிருக்கிறோம். நேற்றைய தினம் நோன்பு எதற்காக, நோன்பு எதனால், ரமலானுடைய மாதம் எதனால் பெருமை பெற்றது, சிறப்பு பெற்றது என்பதை பற்றிய சில தகவல்களை பரிமாறிக்கொண்டேன். அது தொடர்பாக இன்னும் சில தகவல்கள் உங்களிடையே பரிமாறிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நோன்பு நோற்பதனால் நாம் அடைய வேண்டிய இலக்கு அல்லாஹுடைய அச்சம், பயம், தக்வா. தக்வாவை பெருக்கிக் கொள்வதற்காக, தக்வாவை ஏற்படுத்துவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார். 185வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் இதை இறைவன் சொல்லுகிறார். ஆகவே மருத்துவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிற வேறு வேறு காரணங்கள், அது நோன்புடைய இலக்கு அல்ல. அதாவது ஆரோக்கிய சுகாதார ரீதியாக சொல்லப்படும் போது நோன்பு நோற்பது ஆரோக்கியத்திற்கு என்று சொல்வார்கள். பொருளாதார ரீதியாக சொல்லப்படும் போது ஏழைகள் எளியவர்களுடைய பசியை அறிவதற்காக நோன்பு நோக்கிறோம் என்று சொல்வார்கள். மனிதனுடைய எண்ணங்கள் மலக்குகளுடைய எண்ணங்களை போன்று மாற வேண்டும், மனிதன் புனிதனாக, மனிதன் மலக்கை போல புனிதனாக மாறுவதற்கு நோன்பு நோக்கப்படுகிறது என்று சொல்வதெல்லாம் ஏற்கத்தக்க காரணங்களே அல்ல. அவையெல்லாம் நோன்பினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள், நோன்புடைய இலக்கு அல்ல. நோன்புடைய இலக்கு நாம் நோன்பு நோப்பதனால் அல்லாஹுடைய பயம், அல்லாஹை பற்றிய அச்சம் பெருக வேண்டும், தக்வா மேம்பட வேண்டும் என்பதுதான் நோன்புடைய இலக்காக இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக, தக்வா உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஆகவே இந்த தக்வாவை பெருக்குவதற்கு வெறும் பசித்திருந்தால், தாய்த்திருந்தால் போதாது என்பதை நேற்றைய தினம் நான் உணர்த்தினேன். தக்வா உண்டாக வேண்டும். ஒரு தக்வாதாரியாக, ஒரு முத்தகையாக, ஒரு முத்தகையான மூமினாக ஒரு மனிதன் மாற வேண்டுமானால் அவர் வெறும் சில மணி நேரங்கள் பசித்து தாகத்திருந்தால் தக்வா வரவே வராது. அதனால் ஒரு சாதனையும் இல்லை. பசித்திருப்பதனால் ஒரு பெரிய இபாதத்தை நாம் செய்தவர்களாக கருதப்பட முடியாது. பசித்திருந்து தாகித்திருந்து ஏனைய வணக்கங்களை, வழிபாடுகளை செய்ய வேண்டும். பசித்திருந்து தாகித்திருந்து தொழ வேண்டும். பசித்திருந்து தாகித்திருந்து தௌபா செய்ய வேண்டும். பசியோடு தாகத்தோடு இருந்து இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பசியோடு தாகத்தோடு இருந்து குர்ஆன் ஓத வேண்டும். பசியோடு தாகத்தோடு இருந்து நல்ல அமல்களை நிறைய செய்ய வேண்டும் என்றால் தக்வா பெருகும். அதற்காகத்தான் நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நேற்றைய தினம் நினைவுபடுத்தினேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் அமர்ந்திருப்பதனால் நாம் செய்வது மிகப்பெரிய வழிபாடு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்திருக்கிற பள்ளிவாசல் அமர்ந்து மஸ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் பியூத்தில்லாஹ்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிமிலே வருகிற ஹதீஸ், ஒரு கூட்ட மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை பாராயணம் செய்கிறார்கள், வாசிக்கிறார்கள், ஓதுகிறார்கள், விளங்குகிறார்கள், அல்லது குர்ஆனிக் ஸ்டடி நடத்துகிறார்கள் என்றால் வயத்ததாரஸூனஹு ஃபீமா பைனஹும், குர்ஆனை விளங்குவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் பள்ளியில் என்றால், இல்ல நஸரத் அலைஹிம் ஸக்கீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸக்கீனா சாந்தி சமாதானம் அவர்கள் மீது இறங்குகிறது. வகஷியத்துஹுல் மலாயிகா வகஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை மூடிக்கொள்கிறது. வஹஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வலக்கரஹுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, மலக்குகளிடத்தை சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுகிறான். இதோ பாருங்க, லண்டன்ல, ஈஸ்ட் ஹாம்ல, தாவத் சென்டர்ல, பள்ளிவாசல் உட்கார்ந்து என்னுடைய வேதத்தை ஓது படிக்கிறான் பாருங்கள் என்று சொல்லி இறைவன் பெருமைப்படுகிறான் என்று முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த இடம் குர்ஆனை ஸ்டடி பண்ணுவதற்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, குர்ஆனை புரிவதற்காக உட்கார்ந்திருக்கிற இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய மலக்குகள் இங்கே வந்து நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள். அமைதியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு தருகிறார் குர்ஆன் சொல்றார். ஆகவே உட்கார்ந்து நான் இங்க கேட்கிற இபாதத், நான் சொல்றது மாதிரி கியாம் என்றால் மன் காம ரமலான, ரமலானில் ஒருவர் நின்று தொழுதால் என்று நபிகள் சொல்றாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலானுடைய கியாம், காம ரமலான், கியாம் ரமலான் என்று சொன்னால் வெறும் தொழுகை மட்டுமில்லை, தொழுகை மட்டுமல்ல, கியாம் என்பது தொழுகையோடு எந்த வழிபாடுகளை செய்தாலும் அது கியாம் ரமலானில் சேருகிறது. ஆகவே நாம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஸ்டடி பண்றோம்னு சொன்னா அது கியாம் ரமலான், பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு வழிபாடு. இங்கே நாம் பார்த்திருக்கிற இந்த நேரம், இந்த நிமிடங்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நான் சொன்ன பல்வேறு தகவல்களில் இன்னும் ரமலானை பற்றி சில தகவல் உங்களுக்கு சொல்லலாம் என்று எதிர்பார்க்க நினைக்கிறேன். மனதிற்கு தெளிவு தருகின்ற, ஆன்மாவிற்கு தூய்மையை தருகின்ற, உடலுக்கு சுகத்தையும் உணர்வுகளுக்கு உற்சாகத்தையும் தருகின்ற ஒரு வணக்கமாக ரமலானுடைய நோன்பு அமைந்திருக்கிறது. அந்த நோன்பை எல்லாம் நாம் நோற்றிருக்கிறோம், அந்த நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கிறோம். இந்த நோன்பினுடைய நாட்களில் நேற்றைய தினம் நினைவுபடுத்தினேன், குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் இறங்கியதனால் தான் நோன்புடைய மாதம் பெருமை பெற்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். குர்ஆன் ஓதுவது மிகப்பெரிய ஒரு வழிபாடு, இபாதத். குர்ஆன் ஓதுவது வழிபாடு, குர்ஆன் ஓதுவது இபாதத், குர்ஆன் ஓதுவது பெரிய தாத், இறைவனுக்கு கீழ்ப்படிந்த செயல்பாடாகவே குறைந்தபட்சம் 7 நாளைக்கு ஒருக்கா ஒரு ஹத்ம் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று ஒரு சஹாபிக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். நாம் நேற்றைய தினம் ரமலானை தொடங்கி இருக்கிறோம். இந்த ரமலான் முடிவதற்குள் குறைந்தபட்சம் 4 தடவையாவது இந்த குர்ஆனை ஓதி முடிக்க நாம் தயாராக வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். குர்ஆன் ஒரு பெரிய வேத வழிகாட்டி நூல், உலகத்தில் புரட்சி ஏற்படுத்திய நூல். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த வேதம் மாபெரிய புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கித்தாபை போல அல்லாஹ்வுடைய வேதத்தை போல உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்திய சாதனைகள் படைத்த ஒரு வேதமோ ஒரு நூலோ இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையில் மாபெரிய புரட்சியை இந்த குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை இறக்கி மக்களுக்கு வழிகாட்டுகிறான். அம்பியாக்கள் மீது, நபிமார்கள் மீது, இறைவனுடைய தூதர்கள் மீது வேதங்கள் இறக்கப்பட்டு மக்கள் வழிகாட்டப்படுகிறார்கள். அதில் இறைவன் தௌராத்தை வழங்கினான், இஞ்சிலை வழங்கினான், குர்ஆனையும் வழங்கியிருக்கிறான்,
தௌராத் இன்ஜீல் நீங்களாக சுஹுஃப்களை ஏடுகளை இறைவன் வழிகாட்டு நூலாக வழங்கியிருக்கிறான். இந்த நூல்களுக்கு மத்தியில எல்லா நூல்களும் எல்லா வேதங்களும் வழிகாட்டுவதற்காகத்தான். வாத்தேராவல் இன்ஜீல ஃபீ ஹுதன், இன்ஜீலை பற்றி பைபிள், அதாவது ஓல்ட் டெஸ்ட்மெண்டை பற்றி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தௌராத், நியூ டெஸ்ட்மெண்ட் இன்ஜீல். இந்த இன்ஜீலும் தௌராத்தும் அதை பற்றி குர்ஆன் இறைவன் அது ஜாக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபுன், அது ஜாக்கும் இன்ன அன்ஸல்னா தௌராத்த ஃபியா ஹுதன் வ நூர், தௌராத்தை பற்றி சொல்லும் போதும் இன்ஜீலை பற்றி சொல்லும் போதும் ஹுதா நூர், உங்களுக்கு இன்ஜீலை தந்திருக்கிறோம், அதில் நூறும் இருக்கிறது, ஹுதாவும் இருக்கிறது, வழிகாட்டலும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தௌராத்தை பற்றி சொல்லும் போதும் இன்னா அன்ஸல்னா தௌராத்த ஃபீஹா ஹுதன் வ நூர், அதுல நூறும் இருக்கிறது, ஹுதாவும், ஹுதா என்றால் வழிகாட்டல், கைடன்ஸ், நூறு என்றால் ஒளி. ஆக ஒளியும் வழிகாட்டலும் உள்ள வேதங்கள் தான் தௌராத்தும் இன்ஜீலும். ஆனால் இறைவன் குர்ஆனை பற்றி சொல்லும்போது கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் யஹ்தி பிஹி மன் இத்தபஅல்லாஹு சுபுலஸ் ஸலாம் என்று சற்று கூடுதலாகவே குர்ஆனை உங்களுக்கு வழிகாட்டுகிற நூலாக அனுப்பினோம் என்று சொல்லி, குர்ஆன் ஒன்றுதான் சந்தேகம் இல்லாத நூல், ஐயப்பாடுகள் இல்லாத நூல், அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வந்த அந்த நூல், அவனிடத்தில் வந்த மாதிரி சுட சுட பியூராக சுத்தமாக கலப்படம் இல்லாமல் இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. இந்த கேரண்டி, இந்த குர்ஆனுக்கு இறைவன் சொல்லுகிற இந்த கேரண்டியை மற்ற வேதங்களுக்கு சொல்லவே இல்லை, தௌராத்திற்கும் சொல்லவில்லை, இன்ஜீலுக்கும் சொல்லவில்லை. குர்ஆனை பற்றி சொல்லும்போது மட்டும்தான் லா ரைப ஃபீஹி, அதில் எந்த ஐயப்பாடும் சந்தேகமும் டவுட்டும் இல்லை என்பதை சொல்லுகிறான். குர்ஆன் அல்லாத வேதங்களை பற்றி குர்ஆன் இறைவன் நூர் ஹுதா என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்கிறான். அது லா ரைப ஃபீஹி என்றோ, அது கியாமத் வரையிலும் இறைவனுடைய பாதுகாப்பை பெறும் என்றோ வேறு எந்த வேதங்களை பற்றியும் இறைவன் சொன்னதே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாள் வரையிலும் இறைவன் இந்த குர்ஆனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். அந்த பாதுகாப்பு என்ன? எப்படி இறைவன் இறக்கிறானோ அப்படியே கியாமத் நாள் வரையிலும் வழிகாட்டுகிற நூலாகவே நீடிக்கும். மக்களுடைய கரங்கள் அதில் புகுந்து அதை மாற்றுவதற்கோ புரட்டுவதற்கோ திருப்புவதற்கோ சேர்ப்பதற்கோ குறைப்பதற்கோ அல்லாஹ் எந்த வாய்ப்பையும் மக்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆகவே ஒரு புள்ளி அல்லது ஒரு ஹரக்கத் குர்ஆனில் சேர்ந்தாலோ அல்லது சேர்க்காவிட்டாலோ நிச்சயமாக அதை மக்கள் கண்டுகொள்வார்கள். குர்ஆனில் தேவையில்லாத ஒரு டாட் அதில் போடப்பட்டால் கூட, குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்துடைய தூண்டை மாற்றினால் கூட உலகம் அதை உணர்கின்ற அளவிற்கு லட்சம் லட்சம் ஹாஃபிஸ்களுடைய மனதில் இறைவனை பாதுகாக்கிறார். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கிறோம், கியாமத் நாள் வரையிலும் இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம், அதை ஹாஃபிஸ்களுடைய இதயங்களில் பாதுகாப்போம், அதை எல்லா ரீதியிலும் அதை பாதுகாப்போம் என்ற ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை இறைவன் குர்ஆனுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான், வேறு வேதங்களுக்கு தரவில்லை. ஆகவே லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி, இந்த குர்ஆனை குலைக்க வேண்டும்,